சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, வாய் துர்நாற்றம், ஈறுகளில் இரத்தம் கசிதல், ஈறுகள் வளர்ச்சி குறைதல் தேய்தல், ஈறுகளில் வலி வீக்கம், இவைகளெல்லாம் ஓரல் ஹைஜீன் என்கின்ற தலைப்புக்கு அடியிலே வருபவர்கள். வாயினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இவைகளை எல்லாம் நாம் அணுக வேண்டி இருக்கிறது. வாய் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வாயில் துர்நாற்றம் வருகிறது என்றால் பேசுகிற போது துர்நாற்றம் அடிக்கிறது, பேசுகிற போது வாயிலிருந்து ஒரு கவுல் ஸ்மெல் அடிக்கிறது. அது எவ்வளவு சங்கடத்தை உருவாக்கும், பக்கத்தில் வருபவர்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தரும் என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வாயிலே நாற்றம் வயிற்றில் இருக்கிற புண்ணால் அமிலம் அதிகமாக சுரப்பதனால் கேஸ் உண்டாகி அதனாலும் வாயில இருந்து நாற்றம் வரும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். வாயினுடைய நாற்றத்துக்கு எது காரணம்? அந்த துர்நாற்றம் வருவதற்கு காரணம் வயிறா? வயிறு தான் அந்த துர்நாற்றத்துக்கு காரணம்னா ஒரே ஒரு தயாரிப்பு, சித்தர்கள் சொல்லி இருக்கிற தயாரிப்பு, அன்பு ஃபார்மாவிலிருந்து உருவாக்கப்படுகிற பிகு என்கின்ற ஒரு சிரப். 3 வேளையும் அதை 20 ml சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு வந்தால் குடலிலே வயிறிலே இருக்கிற அழற்சிகள் எல்லாம் குணமாகி போயிடும். இப்போ வாயில இருக்கிற துர்நாற்றம் போயிடும். பலர் வாய் துர்நாற்றத்தோடு வருபவர்களுக்கு நான் அதை கொடுத்து நிரந்தரமாக குணமாக்கி கொண்டு இருக்கிறேன். அடுத்து சிலருக்கு எகிரில இருந்து ரத்தம் கசியும். எகிரில இருந்து அந்த எகிரினுடைய வளர்ச்சி குண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எகிரி தேய்ந்து கொண்டே போகும். பல்லு உள்ளே இருந்து அப்படியே நீட்டிக்கொண்டு தெரியும். இப்போ பல்லுடைய வேர்பகுதி தெரிய ஆரம்பிக்கும். ஈறு தேய் தேய் அந்த ஈரை திரும்ப வளர்ச்சி அடைய செய்ய, ஈரை பலப்படுத்த, அடுத்து ஏரில் வீக்கம் வந்துட்டு அந்த வீக்கத்தினாலே வலி, இதை சரி செய்வது எப்படி? அதற்கு என்று சித்தர்கள் தந்திருப்பது பல மூலிகைகள். அந்த மூலிகைகளிலே 2 மருந்துகளை, 2 தயாரிப்புகளை அன்பு ஃபார்மா உருவாக்குகிறது. ஒன்று ஷைன் என்கின்ற ஒரு டூத் பேஸ்ட், இன்னொன்று டென்ட் என்கின்ற தந்தம்னா பல்லு, டென்ட் என்கின்ற ஒரு பொடி. இந்த 2ம் நமக்கு கிடைத்த ஒரு வரம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன, எகிரிலே சீழ் வருகிறதுன்னா, எகிரிலே ரத்தம் வருகிறதுன்னா அது வருவதே இல்லை என்று என்னிடத்தில் என்னுடைய பிணியாளர் வந்து சொல்லுகிறார்கள். ஆச்சரியமா இருக்குயா, என்னுடைய வாயிலே பல்லு துளைக்கினா அப்படியே எகிரிலேருந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவேன், ரொம்ப சிரமப்படுவேன். இந்த தென்த் பற்பொடியை பயன்படுத்த துவங்கியதிலிருந்து அது சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய எகிரிலே வீக்கம் வரும், இந்த வீக்கத்தினாலே நான் அவதி உறுவேன். அப்போ இந்த ஷைன் டூத் பேஸ்டை பயன்படுத்தின எனக்கு அது சரியாகிவிட்டது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வந்து சொன்ன, இந்த டென்ட் அண்ட் ஷைன் 2ஐயும் நான் பயன்படுத்துறேன். இந்த ஷைனை யூஸ் பண்ணி நான் காலையிலே பல் துளைக்கி விடுவேன், இரவில் படுக்க போகிற போது டென்ட் பொடியை பயன்படுத்துவேன். பயன்படுத்துவதில் தான் ரகசியமே இருக்கிறது. ரொம்ப நைஸான பவுடராக இருக்கும், எல்லா மூலிகைகளும் இருக்கும். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன? வேப்பம்பட்டை, கருவேலம்பட்டை, ஆலம் விழுது, நாயுருவி வேர், பூலாக்குச்சி என்கின்ற 5 மூலிகைகள். இந்த 5 மூலிகைகளை கூட திரிபலா, சுக்கு, மிளகு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்கின்ற 3 மூலிகைகள். அதனோடு சேர்த்து பல்லுக்கு என்று சித்தர்கள் மிகவும் பரிந்துரை செய்திருக்கின்ற பச்சை கற்பூரம், அந்த வாயினுடைய துர்நாற்றத்தை போக்குவதிலே நிகரற்றது. இவைகளை சேர்த்து உருவாக்கி இருக்கிற அந்த பற்பொடி இருக்கிறது. இந்த பற்பொடியை விரலில் தொட்டு 8 திசைகளிலே தேய்க்க வேண்டும். வாயினுடைய கீழ் வாயில், வெளிப்பக்கத்தில், இடது பக்கம், வலது பக்கம், உள்பக்கம், 2 சைடில் உள்பக்கம் 4. அதே மாதிரி மேல் தாடையில் இருக்கிற பல்லுக்கு 4, 4 8 டைரக்ஷன்லையும்
அந்த பற்பொடியை தொட்டு விரலால் உள்ளே அப்படி தேய்த்தோன்னா ஆச்சரியம் என்ன, எவ்வளவு சுத்தமாகி இருக்கிறது எகிறு என்பதை நீங்கள் அப்போ தான் உணர முடியும். நன்றாக தேய்த்து விட்டு வாயை குப்பளித்து விட்டு வெறும் விரலை விட்டு தேய்த்தால் கீச் கீச் என்று சத்தம் கேட்கும். அந்த சத்தம் பக்கத்தில் இருப்ப ஒரு காதில் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிறு முழுமையாக சுத்தமாகி விட்டது என்று அர்த்தம். அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் பறந்து போயிடும். அதனுடைய விளைவு என்ன, தேய்ந்து கொண்டு இருக்கிற எகிறு மீண்டும் வளர ஆரம்பிக்கிறது. இந்த பல்லிலே இருந்து வருகிற இரத்த கசிவு நின்று போகிறது, சீழ் நின்று போகிறது. அப்போ எகிரை பலப்படுத்துவதனாலே அந்த பற்களுடைய வேரை பலப்படுத்துகிறோம். பல் ஆடுவது நின்று விடுகிறது. ரொம்ப ஆச்சரியம். 50 வயது 60 வயது 70 வயது என்று பல் ஆடுகிறது என்பவர்கள் பல் ஆட்டம் நின்று விடுகிறது. பல் ஆட்டத்தை நிறுத்துகிற, ஈரை தேய்ந்து போகாமல் பாதுகாக்கிற, வாயிலிருந்து வருகிற துர்நாற்றத்தை போக்குகிற ஆற்றலை பெற்றிருக்கிற டென்ட் அண்ட் ஷைன், இந்த ஷைன் டூத் பேஸ்டையும் டென்ட் பவுடரையும் டூத் பவுடரையும், ஒருவேளை வயிறில் இருந்து அந்த துர்நாற்றத்துக்கு காரணம் இருந்தால் இந்த பிகு என்கின்ற டானிக்கையும், இந்த மூன்றை வைத்துக்கொண்டு சரியாக மருத்துவரிடத்தில் டயக்னோசிஸ் பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு. இந்த வாயில் ஸ்மெல்லுங்கிற பேச்சே விட்டுடலாம். இந்த பெண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் வாயிலே ஒரு ஸ்மெல் வந்தால் அவர்களுடைய உறவில் அது எவ்வளோ பெரிய பிளவை, எவ்வளோ பெரிய வெறுப்பை உருவாக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் இதை ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் பயன்படுத்தத்தக்க வகையில் அது டென்ட் பவுடராகவும் ஷைன் டூத் பேஸ்ட், இதே மூலிகைகள் அடங்கிய டூத் பேஸ்ட், டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன் என்பவர்கள் அதை யூஸ் பண்ணலாம். இரண்டையும் பயன்படுத்துவதனால் நிகரற்ற பலனை பெற்று நல்ல பளபளப்பான பல்லையும் வலுவான ஈரையும் பெற்று தமிழ் கூறும் நல்லுலகம் நலமோடு வாழ்வதற்கு அன்பு ஃபார்மாவில் சித்தர்களுடைய தயாரிப்பு தயாராக இருக்கிறது. பெற்று நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.